வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது நாடாளுமன்ற உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை பெற முடியாமல் இருப்பது குறித்த தனது ஆழ்ந்த கரிசனையை வெளியிடுவதாக அந்த கடிதத்தில் அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்ற அடிப்படையில் எனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உரிமை மிகவும் அவசியமானது எனவும் அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். உங்கள் அலுவலகம் அறிவித்தது போல இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள போதும் இந்த விவகாரத்திற்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தியும் அடாவடியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மதகுரு உள்ளிட்ட இருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்தி இருவரும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மறுத்தவர்களை ஜனாதிபதியின் ஒளிப்படத்தை காண்பித்து அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கம்பகா மாவட்டம் திவுலப்பிட்டிய பகுதியில் 16 வயதுடைய பாடசாலை மாணவியிடம் கையடக்க தொலைபேசியின் மூலம் ஆபாச உரையாடலில் ஈடுபட்ட ஆசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சிறுமியின் உறவினர் ஒருவரால் மினுவாங்குட காவல்துறையில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திவுலப்பிட்டிய போலீசார் தெரிவித்தனர். இந்த குற்றச்சாட்டு திவுலப்பிட்டிய பகுதியில் உள்ள பாடசாலையின் விஞ்ஞான பாட ஆசிரியர் மீதே சுமத்தப்பட்டுள்ளது. குறித்து ஆசிரியர் பாடசாலையின் 11ஆம் வகுப்பு மாணவியுடன் கையடக்க தொலைபேசி மூலம் பல்வேறு ஆபாச உரையாடல்களில் ஈடுபட்டதாகவும் கையடக்க தொலைபேசியில் மாணவியின் நிர்வாண புகைப்படங்களை பார்த்ததாகவும் மாணவியின் உறவினர் ஒருவர் மினுவாங்குட போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். காலி சிறைச்சாலைக்குள் வீசி எறியப்பட்ட தொலைபேசிகள் அடங்கிய பொதியொன்றை சிறைச்சாலை காவலர்கள் கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். காலி சிறைச்சாலையின் பின்புற மதிலுக்கு மேலாக பொதியொன்று சிறைச்சாலைக்குள் வந்து விழுவதை அப்பகுதியில் காவலுக்கு நின்றிருந்த சிறை காவலர் கண்ணுற்றுள்ளனர். அதனை அடுத்து சிறைச்சாலை காவலர்கள் குறித்த பொதியை கைப்பற்றி பிரித்து பார்த்தபோது அதற்குள் 5 மொபைல் போன்கள், 3 மின்னேற்றிகள், 4 லைட்டர்கள் மற்றும் 30 புகையிலை என்பன காணப்பட்டுள்ளன. பொதியை வீசியறிந்த நபர் குறித்தும் அதனை பெற்றுக்கொள்ள இருந்த நபர் குறித்தும் தகவல் ஏதும் கிடைக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை நிர்வாகம் மற்றும் போலீசார் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு கடலில் தஞ்சமடைந்த ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் இலங்கை சர்வதேச மனித உரிமை சட்டங்களை பாதுகாக்க கோரியும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கோப்பாப்புலவு விமானப்படை தளத்தில் 2 வாரங்களுக்கு மேலாக குறித்து அந்த மாவட்டத்தின் சிவில் நிர்வாக கண்காணிப்பின்றி தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இராணுவமயமாக்கல் சூழலுக்குள் அகதிகளை தங்க வைப்பது சர்வதேச மனிதாபிமான நியமங்களுக்கும் அடிப்படை மனிதாபிமான விழுமியங்களுக்கும் மாறானதாகும். எனவே இந்த அகதிகளை மீரியானாவில் உள்ள அகதிகள் மையத்திற்கு அல்லது வேறொரு பொருத்தமான இடத்திற்கு மாற்றுவதுடன் அப்பிரதேச சிவில் நிர்வாக கண்காணிப்புக்குள் அவர்களை கொண்டுவர வேண்டும். தற்போதுள்ள அகதிகளை சர்வதேச அகதிகள் சட்டத்திற்கு அமைய நடத்த வேண்டும் என்பதையே அரசாங்கத்திடம் வேண்டுகின்றோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று பல கட்சிகள் விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னரே சேனாரத்ன இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து அரசியல் தரப்புகளால் பேசப்பட்டு வரும் நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ஒன்றியத்தின் இணைத் தலைவர்களாக அமைச்சர் கிரிஷாந்த அபேசேன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 10வது நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட திறந்த நாடாளுமன்ற முன்னெடுப்புக்கான நாடாளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஒன்றியத்தின் இணைத் தலைவராக அமைச்சர் கிரிஷாந்த அபேசேனவின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக சேனாரத்ன முன்மொழிந்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பாக்கியஸ்ரீ ஹேரத் அதனை வழிமொழிந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததுடன் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வழிமொழிந்தார். யாழ்ப்பாணத்தில் தமக்கு காணி வேண்டும் என கொழும்பு மற்றும் பாணந்துறையை சேர்ந்த சிங்கள மக்கள் விண்ணப்பித்துள்ளதாக ஜாலிலிருந்து வெளிவரும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு, வெள்ளவத்தை, பேம்பலப்பிட்டிய, புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, வத்தளை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் என்றும் குடியேற்றப்பட்டார்களா அல்லது பரம்பரையாக வாழ்ந்தார்களா என தேசிய மக்கள் சக்தி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்பு எடுக்க வேண்டும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் 1970 முதல் 1983 ஆண்டு காலப்பகுதிகளிலேயே அனுராதபுரம், மலையகம் ஆகிய பகுதிகளிலிருந்து மக்கள் கொத்து கொத்தாக விரட்டப்பட்டார்கள் என்றும் அவர்கள் மீண்டும் குடியேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தற்போதைய வரி வரம்புகள் மாற்றப்பட்டால் சந்தையில் வாகனங்களின் விற்பனை விலைகளும் பாதிக்கப்படும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தற்போதுள்ள வரி விகிதங்களின் கீழ் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கியவுடன் மதிப்பிடப்பட்ட விலைகளை கணக்கிட முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் அரசாங்கம் வரி வீதங்களை அதிகரித்தல் வாகன விலைகளும் தானாகவே உயரும் என்று வரி வீதங்களை குறைப்பது விலைகளை குறைக்க வழிவகுக்கும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புத்தூரிலிருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் ரக வாகனம் பலாலியிலிருந்து ஏழாலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் வாட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 60 வயதான சங்கரப்பிள்ளை ஜெய்சங்கர் என்பவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாகன சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரிய நீலாவணி காவல் நிலையத்தில் பெண்ணொருவர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடாத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடாத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பெரிய நீலாவணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிப்பதற்கு சென்ற பெண்ணொருவர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் பாதிப்படைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் குறித்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். அவர்கள் இருவருக்கும் பதிலளித்து கருத்துரைத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறித்த சம்பவம் தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்தால் உடனடியாக விசாரணையை நடாத்த முடியும் என குறிப்பிட்டார். அத்துடன் காவல் நிலையங்களில் அவ்வாறான தாக்குதல்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டிருந்தார். இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் உள்நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையால் யாழ்ப்பாணம், சுழிபுரம், காட்டுப்புலம் பகுதி கடற்தொழிலாளர் ஒருவரின் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு குறித்த கடற்தொழிலாளர்கள் திருவடிநிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவை படகுகள் அவரது வலைகளை அறுத்துள்ளன. இதனால் அவரிடமிருந்து 32 வலைகளில் 26 வலைகள் அறுக்கப்பட்ட நிலையில் 6 வலைகளே மீதமாகிய எஞ்சிய வலைகளும் சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் கருத்து தெரிவிக்கையில்,
நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் அத்துமீறி கடற்தொழில் ஈடுபட்ட ரோலர்கள் எமது வலையை மட்டுமல்லாது வேறு சங்கங்களின் வலைகளையும் அறுத்துள்ளன. இப்போது கடற்தொழில் பருவகாலம் ஏந்திய இழுவை படகுகளின் இவ்வாறான செயற்பாடுகளால் நாங்கள் உழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர்.